Hi friends, welcome to Editzz. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கிரீனில் தெரிய மாதிரி ஃபோட்டோ எப்படி பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவில் சைடில் ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே ட்ராப் பண்ணிட்டு மேலே அந்த ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே சரியாக ட்ராவாக இருக்கா, சரியாக கட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் உங்களோட உடம்புல எதுவும் அழிஞ்சிருந்துச்சி அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு மேலே சேவ்னு இருக்க கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ மறுபடியும் இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டே ஸ்டைலில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் இப்போ ஃபோட்டோ பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மேலே டிக் கொடுத்துருங்க. இதை கொஞ்சம் பெருசாகிக்கிங்க ஃபோட்டோவை. இந்த ஃபோட்டோ தான் பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன், அதனால் பெருசாகிக்கிறேன். இந்த லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் போட்டுட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிளுக்கு மேலே அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பெருசாகிக்கிங்க. சைடு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை சின்னதாக்கிக்கங்க. சின்னதாகிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இது பெரிய ஃபோட்டோ, அந்த பெரிய ஃபோட்டோ கீழே கெப்பாசிட்டி இருக்கும், அதை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி கேட்கும், டிஸ்கார்ட் இருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி
உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ஓட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் மாதிரி இருக்குமா அதை கிளிக் பண்ணி இப்போ பிக்சார்ட்டில் சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே கீழே அந்த ஆர்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த லைட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கிறத ஒரு 10 வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. அடுத்து ஹைலைட்ஸ்ன்னு இருக்கிறத ஒரு -5 வச்சுக்கோங்க, -10 வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது பக்கத்தில் கலர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ரெட் கலரில் வந்து லூமினன்ஸ் இருக்கிறத வந்து +5 வச்சுக்கோங்க, 5 6. அடுத்து சாச்சுரேஷன் இருக்குது அதையும் மைனஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதையும் லூமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 11 வச்சுக்கோங்க, ஒரு 1 வச்சுக்கோங்க சாச்சுரேஷன். 1 வச்சுட்டு மேலே டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே அந்த ஷேர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.